ஆ வணக்கம். இது வந்து இப்ப எம்சி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். அது 25 நிமிஷம் ஆயிப்போச்சு. அதனால ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஃபோன் வந்து லோடு தாங்கல. எம்சினா மெயின்டனன்ஸ் கேஸு, ஜீவனாம்சம். இது ரொம்ப லெங்தியான சப்ஜெக்ட் இது. அதனால தான் வந்து இது வீடியோ நம்பர் 2 நான் போடுறேன். ஏற்கனவே போட்டது வீடியோ நம்பர் 1. சரிங்களா? வீடியோ நம்பர் 2 இது. சரிங்களா? கொஞ்சம் விசிட்டேஷன் ரைட்ஸு, எம்சி அ இதெல்லாம் வந்து கொஞ்சம் லெங்தியா போகும். டிவிசி எல்லாமே. ஓகேங்களா? சரி, ஓகே. கம்மிங் டு த பாயிண்ட்டு. போன வீடியோ போ எம்சி வீடியோ நம்பர் 1 போட்டதோடைய கன்டினியூவேஷன் தான் இது. எம்சி வீடியோ நம்பர் 2. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணோம், கணவர் வந்து இப்ப நமக்கு சரியில்லன்னு ஆயிப்போச்சு. கணவர் சரியில்ல, நம்ம தலையெழுத்த வந்து கடவுள் கிறுக்கிட்டாரு. சரிதானே? கடவுள் வந்து என்ன பண்ணிட்டாரு, லெஃப்ட் ஹேண்ட்ல கிறுக்கி விட்டாரு. அதனால தான் வந்து நமக்கு இந்த மாரி ஆயிப்போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம நெக்ஸ்ட்டு கேஸ போடுறோம். ஜீவனாம்ச கேஸ் போடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும். எப்படி சுதாரிப்பா இருக்கணும்னு பாருங்க. இப்போ ஒரு பையன், ஒரு பொண்ணு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அவர் ரொம்ப புத்திசாலி. அவர் என்ன பண்றாரு, எல்ஐசி பாலிசி எடுத்திருக்கிறாரு தான் பேர்ல. அப்புறம் ஹெச்டிஎஃப்சில டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாரு. அதுலலாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மனைவிய வந்து நாமினியா போட்டாரு. இப்போ கணவன் மனைவி பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, நாமினி வந்து மனைவி பேர தூக்கிட்டு தன்னுடைய அம்மா பேரையும், தன்னுடைய அக்கா பேரையும், தான் தங்கச்சி பேரையும் நாமினியா போடுறாரு. அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிய வந்து தான் வின் பண்ணிட்டதா அவர் மனசுக்குள்ள ஒரு நெனப்பு. சரிங்களா? இப்படிலாம் கூட இருக்கிறாங்க பாருங்க. இன்னும் என்னென்னமோ வகையால ஆளுங்கலாம் இருக்கிறாங்க. டெய்லி பார்க்குறோம் அவங்கள. ம். எடுத்த பாலிசி எல்ஐசி பாலிசி. அதுக்கப்புறம் ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் என்னென்னமோ இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறாரு. என்ன சொல்றது, என் ஒய்ஃப் மேல நான் உயிரே வச்சிருந்தேன். என் ஒய்ஃப் என்ன இப்படி பேசுறா, அப்படி பண்றா. அதனால எனக்கு அவ மேல கோவம் வந்து போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த பாலிசியில இருக்கிற நாமினில ஒரு ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க. ஸோ நாமினில பேர மாத்திட வேண்டியது. ஒய்ஃப் சண்டை கணவர் கூட சண்டை போடுறீங்களா, அப்ப மனஸ்தாபம் வருது, பிரச்சனை வருதுன்னா, இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அவர் பாட்டு உங்களுக்கு தெரியாம கொள்ளாம எல்ஐசி பாலிசியில, மத்த டெர்ம் இன்சூரன்ஸ்ல, ஏன்னா கணவர் செத்து போயிட்டாக்கா 50,00,000 டெர்ம் இன்சூரன்ஸ். நானும் அந்த மாரி டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கோவம் வரும்போது அந்த கோவத்தில வந்து குண்டக்க மண்டக்க பண்ணி விட்டுருவாங்க. கடைசியில வந்து இந்த மாரி பாருங்க, இப்ப ஒரு கேஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு பொண்ணுக்கு விவாகரத்து வாங்கி குடுத்தோம். அந்த பையன் எங்களுக்கு ரூ. 40,000 ஃபீஸ் தரணும். செத்து போயிட்டான் அவன். நேத்து தானே நான் அவனுக்கு வந்து இது டிவோர்ஸ் வாங்கி குடுத்தோம். அவன் எனக்கு வந்து 40,000 எங்களுக்கு தர வேண்டியிருக்கு ஃபீஸு. கடைசியில பார்த்தா ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டான். ஹார்ட் அட்டாக்கு. காலி. வயசு வந்து ஒரு 36, 37 தான் இருக்கும். நான் நெனச்சே கூட பார்க்கல. சரி, ஓகே. அத என்ன சொல்றது, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அந்த 40,000 நான் ரைட் ஆஃப் பண்ணிட்டோம். இல்ல, நான் எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, இந்த மாரி வந்து எல்ஐசி பாலிசி எடுக்கிறது, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது, மற்ற பிரைவேட் கம்பெனிலாம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து தான் ஒய்ஃப வந்து அதில நாமினியா போட்டு, கடைசியில பார்த்தா சண்ட வந்த உடனே நாமினின்ற பேர்ல வந்து நாமினின்ற இடத்துல வந்து தன்னுடைய ஒய்ஃப தூக்கிட வேண்டியது. ஒய்ஃப தூக்கிட்டு தன்னுடைய அக்காவையோ, தங்கச்சியையோ வந்து அந்த இடத்துல நாமினியா போட வேண்டியது. இந்த மாரி போட்டு சப்போஸ் ஆண்டவர் மேல கூப்பிட்டாருன்னா, அப்ப அந்த பணம் என்ன ஆகும் அப்டின்னா, நாமினி கிட்ட போயிடும். அப்புறம் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், ஐயோ! என் கணவர் செத்து போயிட்டாரே! என் கணவர் உயிரோட இருக்கும்போது நான் வந்து அவர்ட்ட சண்ட போட்டனே! இப்ப என்ன ஆயிப்போச்சு, ரூ. 50,00,000 பணம் வந்து என் கணவருடைய அக்காவுக்கு போகுதே! ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, தூக்கி அத நாமினின்ற பேர்ல வந்து அக்கா பேர போட்டு வச்சிருக்காரு. அக்காட்ட போய் அந்த பணம் போகுதே! இப்ப நான் போய் அங்க தொங்கணுமே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைமையெல்லாம் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ, அ கூடுமான வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சண்ட போடாம இருங்க. அப்படி மீறி சண்ட வருது அப்படின்னா வந்து இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. என்னென்ன இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறாரு, அந்த இன்சூரன்ஸ்ல யார் யார நாமினியா போட்டிருக்கிறாரு, அதையெல்லாம் செக் பண்ணிக்க வேண்டியது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அந்த மனைவியினுடைய பொறுப்பும், கடமையும். இப்பயே சொல்லிர்றேன். சரிங்களா? ஏன்னா டெய்லி எனக்கு இந்த கேஸ் தான் வருது. இந்த ஆஃபீஸ் பின்னாடி கேஸ் பண்டில் பார்க்குறீங்க பாருங்க. எல்லாம் இந்த கேஸ் தான். ஓகேங்களா? நாங்க மற்ற கேஸ் எடுக்கலான்னு பார்த்தா, முக்காவாசி இந்த கேஸ் தான் வருது. ஃபேமிலி டிஸ்பியூட் தான் அதிகமா வருது. சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. கணவருடைய எந்த ஒரு சொத்து டாக்குமெண்ட்டா இருந்தாலும், அத வந்து நீங்க வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். பிற்காலத்தில வந்து நீங்க எம்சி போடுறீங்க, டிவிசி போடுறீங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இல்லன்னா, நீங்க நெனைக்கிற காம்பன்சேஷன் வந்து கிடைக்காது. கோர்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த கம்ப்ளைண்ட் ரெடி பண்றோம் பார்த்தீங்களா? இந்த எம்சிக்காக கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணும்போது, அந்த கம்ப்ளைண்ட் பின்னாடி இப்ப மறுபடியும் சொல்றேன். இத வந்து நான் அட்வொகேட்ஸ்க்காக சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நெறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? எத சொல்லணும், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அருவி மாரி கொட்டிக்கிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? எல்லா பாயிண்ட்டும் மைண்ட்ல இருக்குது. படிச்ச சட்டம் எல்லாம் மைண்ட்ல தான் இருக்குது. இருக்கிற பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மைண்ட்ல தான் இருக்குது. இன்புட் எல்லாமே. அதத்தான் நான் வந்து வெளிய சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே சொல்ல வேண்டியது பாயிண்ட். இப்ப சமூகத்துக்கும் தேவைப்படுது, பெண்களுக்கும் தேவைப்படுது, ஆண்களுக்கும் தேவைப்படுது. எல்லாருக்கும் எல்லா அ மற்ற ஜீவராசிகள தவிர மக்களுக்கு நெறைய தேவைப்படுது. நம்ம என்னதான் அவங்களுக்கு அட்வைஸ் சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம சொல்றத நம்ம சொல்லிட போறோம். இப்ப நான் சொல்றேன்றதுக்காக நீங்க சண்ட போடாம இருக்க போறீங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்களா? கிடையாது. சண்ட தான் போட போறீங்க. எதிர்த்து நிக்க தான் போறீங்க. வாக்குவாதம் பண்ண தான் போறீங்க.
ஆஃபீஸில் வக்கீல் ஆஃபீஸில் வந்து நிற்க தான் போகிறீங்க. கரெக்டுங்களா? நம்ம வந்து தடுக்க முடியாது. ஏன்னா என்ன சொல்கிறது, ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காதுன்ற மாதிரி என்ன தான் வக்கீல் சார் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் அப்படி தான் சார் இருப்போம் அப்படின்னு தான் மக்கள் இருக்க போகிறாங்க. இதனால் எங்களுக்கு சந்தோஷம் தானே. நீங்கள் சண்டை போட்டால் தானே எங்களுக்கு கேஸ் வரப்போகுது. கரெக்டுங்களா? என் தலைக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ பண்டில்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாம் இந்த 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 மாதிரி கேஸ் தான். சரிங்களா? கலிகாலத்தில் யார் கஷ்டப்படுவா? விவசாயி கஷ்டப்படுவான். ஏன்னா விவசாயி அந்த காலத்தில் படிப்பு இல்லை, என்றைக்குமே படிப்பு கிடையாது விவசாயிக்கு. அவனுக்கு தன்னுடைய உரிமைகளை கோரவும் தெரியாது, அவனுக்கு தன்னுடைய உரிமையை பாதுகாத்துக்கவும் தெரியாது, அவனுக்கு போய் அவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான் விவசாயிக்கு. அதனால் விவசாயி கஷ்டப்படுவான் கலிகாலத்தில். கலிகாலத்தில் யாருக்கு சந்தோஷப்படுவா? யார் ஜாலியாக இருப்பா? யார் நல்லா இதுவாக இருப்பாங்க சொல்லுங்கள்? வக்கீலுங்க. ஏன்னா கலிகாலத்தில் பிரச்சனை, சண்டை, சச்சரவு அதிகம். அப்போது எங்களுக்கு வேலை இருக்கும், எங்களுக்கு கேஸ் வரும், காசு வரும், ஃபீஸ் வரும், எல்லாம் வரும். நாங்கள் எவ்வளோ தான் வந்து சொன்னாலும் மக்கள் கேட்க போகிறது கிடையாது. சரிங்களா? அப்போ மக்கள் சண்டை போட்டு தான் உட்காந்துருப்பாங்க. தேவையில்லாத ஈகோவெல்லாம் வந்து இந்த குடும்ப பிரச்சனைக்கு காரணமாக வருது. ஓகேவா? ஈகோவை நீ முதல்ல விட்றியா, நான் முதல்ல விட்டா அப்படின்னா, நீ முதல்ல விடு, நான் முதல்ல விட மாட்டேன், நீ தான் விடு. இப்படி ஈகோவை யார் முதல்ல விடுறதுன்றதுலே ஒரு ஈகோ. கரெக்டுங்களா? இப்படி போய் பிரிஞ்சு வந்து நிற்கிறது. சரிங்களா? இதனால் எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு ஜாலி தான். கரெக்டுங்களா? ஏன்னா நீங்கள் கேஸ் கொடுக்க போகிறீங்க, காசையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்க. நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறதில்ல, நீங்களே எங்கள் ஆஃபீஸுக்கு வருவீங்க. சரிங்களா? இதுதான் மேட்ரு. சரி, ஓகே, கமிங் டு த பாயிண்ட்டு. ரொம்ப கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. நான் கிண்டல் தான் பண்ணுறேன். அப்படியாச்சும் நீங்கள் ஒத்துமையாக இருக்கிறீங்களான்றதை பார்க்கலாமே. ஏன்னா நிறைய நீங்கள் வர்றவங்கெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் வராங்க. நீங்கள் ஏதாவது போலீஸ்காரங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலீஸ்காரர்கள் வந்து தன்னுடைய மனைவியை பிரிஞ்சிட்டாங்க, கணவரை பிரிஞ்சிட்டாங்கன்னு இருக்காது. அதுக்கப்புறம் வக்கீல்கள் யாராவது மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட மாட்டீங்க. ஏன்னா நான் போலீஸ்காரங்களும் சரி, வக்கீல்களும் சரி, முக்கியமாக வக்கீல்கள் ஒரு டிவோர்ஸ் கூட நடக்காது. வக்கீல்கள் லைஃப்பில் ஒரு டிவோர்ஸ் கூட நடக்காது. ஏன்னா நாங்கள் தான் டெய்லி இங்கே பார்த்துட்டு இருக்கிறோமே. டெய்லி இதை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நல்லா பாருங்கள், போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப டிவோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு போலீஸ்காரங்களை நான் அவ்வளோவா டிவோர்ஸில் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அரசு அதிகாரிகள் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள நிறைய பேரை பார்த்துருக்கேன். முக்கால்வாசி கோர்ட் ரொம்பறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் ஸ்டாஃபு, எல்ஐசி, கவர்மெண்ட்டு, கஸ்டம்ஸு, போர்ட் ட்ரஸ்ட்டு, ஓகேங்களா, பிடிசி, இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து கோர்ட்டில் வந்து நிற்பாங்க. ஓகேவா? மனைவி அவங்க மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. ஓகேங்களா? கண்டிப்பாக அங்கே ஜீவனாம்சம் உண்டுன்னு சொல்லிட்டு அழகாக கேஸ் போடுவாங்க. மற்றபடி எந்த ஒரு வக்கீல் வந்து தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணிட்டாரு, மனைவி வந்து வக்கீல் விவாகரத்து பண்ணிட்டாருன்னு வரவே வராது. எந்த ஒரு வக்கீலும் வந்து இது வரைக்கும் என்ன சொல்கிறது, ரொம்ப ரேர், 1 2 தான். ஸோ அப்போ அதிகமாக விவாகரத்துக்கு வர்றது யார்? விவாகரத்துக்கு வர்றது, மெயின்டெனன்ஸுக்கு வர்றது, ஜீவனாம்சத்துக்கு வர்றது, டிவிசி கேஸ் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறேன், நுனி நாக்கு இங்கிலீஷு, என்னோடய கை விரல்லையே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை தொலைச்சிட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ரூ. 1,20,000 சம்பளம். ஆனால் வாழ்க்கை வந்து ஒன்றுமில்லை. அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை சொல்கிறேன். திருமண வாழ்க்கை வந்து கோர்ட்டில் வந்து அங்கே சந்தி சிரிக்குது. சரிங்களா? சரி, ஓகே, கமிங் டு த பாயிண்ட்டு. நான் கிண்டல் பண்ணுறேன்னா கிண்டல் தான் பண்ணுறேன். ஏன்னா மக்களுடைய மனநிலைமை அப்படி தான் இருக்குது. யாருமே வந்து அனுசரித்து போகிற மாதிரி இல்லை. கரெக்டுங்களா? நீங்கள் அனுசரித்து போகாமல் வந்து வக்கீலுடைய ஆஃபீஸில் எங்ககிட்ட கொண்டு வந்து நீங்கள் 20,000 கொடுக்குறேன்றீங்க, 30,000 கொடுக்குறேன்றீங்க, கேஸ் நடத்துன்றீங்க, நாங்கள் நடத்துகிறோம். கரெக்டுங்களா? உங்களால் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் விஷயம். நீங்கள் சண்டை போடலைன்னா நீங்கள் கோவிந்தாராமா நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நாங்களும் கோவிந்தாராமா நம்ம பின்னாடியே வந்துடுவோம். நீங்கள் சண்டை போடுற வரைக்கும் எங்களுக்கு கோர்ட்டில் வேலை இருக்கும். கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. சரி, ஓகே. இப்போ வந்து என்னென்னா, இந்த புகார் மனு ரெடி பண்ணுறீங்க பார்த்தீங்களா? வக்கீல்கள் சொல்கிறேன், நான் இந்த பதிவு வந்து வக்கீல்களுக்கு தான் போடுறேன், பொதுமக்களுக்கு போடலை. சரிங்களா? த ஒஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒஸ்ட்டு 2-legged அனிமல் இந்த வேர்ல்டு யாருன்னா ஹியூமன் பீயிங் தான். கரெக்டுங்களா? அதில் நானும் ஹியூமன் பீயிங் தானே. என்ன சார் நீங்களும் மனுஷனாக இருக்கிறீங்க, எங்களை இவ்வளோ கிண்டல் பண்ணுறீங்களே அப்படின்னா வந்து என்ன பண்ண சொல்கிறீங்க? அவங்களோட ஆட்டிடியூட் அப்படி இருக்குது. கோர்ட்டுக்கு வர ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 50 கேஸ் ஆச்சும் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் ஆகுது, ஃப்ரெஷ் ஃபைலிங்கு. ஓகேங்களா? அதனால தான் நான் இவ்வளோ கிண்டல் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, அட்வொகேட்ஸ் கவனிங்க, ஜூனியர் அட்வொகேட்ஸ் கவனிங்க ப்ளீஸ். நானும் ஜூனியர் தாங்க, நான் சீனியர்லாம் கிடையாது. இப்போ சொல்கிறேன் எதுக்குன்னா, இப்போ இந்த புகார் மனு நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது, அந்த புகார் மனு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்களா? நான் ஃபார்மேட்டு கொடுத்துருவேன், நீங்கள் ஃபார்மேட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஃபார்மேட்டுக்கு பின்னாடி ஒரு 3 ஒயிட் ஷீட்டை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அதை. சரிங்களா? லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை வந்து 3 காப்பி நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ன்ற என்னது, இப்போ நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா, மேரேஜ் இன்விடேஷனு, ஃபோட்டோ, அப்புறம் இந்த குழந்தையோட ஃபீஸு, இந்த ஆதார் கார்டு, இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கோர்ட்டில் வந்து ஆவணமாக தாக்கல் பண்ணுறீங்க. ஓகேங்களா? புகார் மனுவை ரெடி பண்ண உடனே 3 ஒயிட் ஷீட்டு இல்லை 2 ஒயிட் ஷீட்டை பின்னாடி வச்சு தேய்ங்க. ஜட்ஜஸும் பாசிங் ஆஃபீஸர்ஸும் அட்ஜுடிகேஷன் எழுதுறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஓகேவா? அப்படி தான் பண்ண சொல்லுவாங்க அவங்கள.
நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, இல்லைனா நம்பர் ஆகாது எடுத்துகிட்டு போ அப்படின்றவாங்க. நீங்கள் பின்னாடி 2-3 ஒயிட் ஷீட்டை வச்சு தைச்சி கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் பாசிங் ஆஃபீஸர் அதை வாங்குவாங்க. இல்லைனா ரிட்டர்ன் போட்டு கம்முன்னு உட்காந்துருவாங்க. சரிங்களா? ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டு என்னென்ன ஆவணங்களை நீங்கள் போடுறீங்களோ அந்த ஆவணங்களெல்லாம் 3 காப்பி. ஒரு காப்பி உங்களுக்கு, ஒரு காப்பி ஆப்பரண்ட் பார்ட்டிக்கு, ஒரு காப்பி வந்து கோர்ட்டுக்கு. ஆவணங்களை நீங்கள் தாக்கல் பண்ணுறீங்க, அதை வந்து ஆப்பரண்ட் அட்வொகேட்டுக்கு கொடுத்துருங்க. எப்போ கொடுக்குறீங்கன்னா ஃபைலிங் பண்ணும் பொழுதே, ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணும்போதே இது எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணி ஒரே நாளில் கொண்டு வந்துடுங்க. ஒரு நாள் தான், ஒரு நாள் இல்லை 2 நாள் நீங்கள் இந்த இந்த கேஸுக்கு நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க. ஃபைலிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஃபைலிங்க்கு இது எல்லாம் நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே நாளில் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கம்மி, அலைச்சல் கம்மி. உங்கள் பார்ட்டியும் நீங்கள் உங்களுடைய கிளையண்ட்டை நீங்கள் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவீங்க. உங்கள் பார்ட்டியும் வந்து அடிக்கடி கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ என்றைக்கு நீங்கள் ஃப்ரெஷ் ஃபைலிங் பண்ணுறீங்களோ அன்றைக்கே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை 3 காப்பி பிரிண்ட் எடுத்து வச்சுடுங்க. 2 காப்பியை வந்து ஃபைலிங் பண்ணும்போதே கொடுத்துருங்க. கோர்ட்டுக்கு 1, அட்வொகேட்டுக்கு 1, எதிர்த்தரப்பு அட்வொகேட்டுக்கு 1. அப்புறம் எதிர்த்தரப்பு அட்வொகேட் வந்து நான் காப்பி கொடுக்கல அப்படின்ன உடனே நீங்கள் சிஏ போட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது, சிஏலாம் போட்டு எடுக்க முடியாது, நீங்கள் தான் கொடுத்தாகணும், அதுதான் ரூல்ஸுன்னு வந்து அவர் வந்து ஆப்பனண்ட் அட்வொகேட் வந்து கோர்ட்டில் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவார். அதெல்லாம் தேவையே இல்லை. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், கரெக்டுங்களா? இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா செலவாகுமா? ஒரு ஜெராக்ஸ் 2 ரூபா. ஒரு ஜெராக்ஸ் 2 ரூபா. சரிங்களா? ஒரு 50 ரூபா 100 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை 3 காப்பி எடுத்து ஒரு காப்பி நீங்கள் பண்டில் வச்சிங்க, 2 காப்பியை கோர்ட்டில் கொடுத்துருங்க. அதை வந்து ஒன்று ஆப்பரண்ட் அட்வொகேட்டு கொடுத்து விட்ருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மெயினாக இன்னொரு விஷயம் பாருங்கள். ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிலையும் வாழ்வாங்க, கிராமத்துலேயும் வாழ்வாங்க. சரிங்களா? சென்னை சிட்டியில் வந்து அவர் சொந்த ஃப்ளாட் வச்சுருப்பார். வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வீடுகள் இருக்கும். சரிங்களா? அப்போ வில்லேஜில் வந்து அப்பா அம்மா இருப்பாங்க. இவர் வந்து இங்கே ஃப்ளாட்டில் வந்து தனி கொடுத்தனம் பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வில்லேஜில் என்ன அட்ரஸ்ஸு, உங்கள் கணவருடைய அப்பா அம்மா அந்த வில்லேஜில் இருப்பாங்க. அந்த வில்லேஜினுடைய வீட்டு அட்ரஸ் என்னன்றதை முதற்கொண்டு அந்த பெண்மணி, அந்த ஜீவனாம்சம் கோருகிற அந்த பெண் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். கரெக்டுங்களா? அந்த அட்ரஸை வந்து காஸ்ட் டைட்டிலில் இன்க்ளூட் பண்ணணும். ஆல்சோ அட் அப்படின்னு போட்டு, அவர் சென்னை சிட்டியில் இந்த அட்ரஸில் குடியிருக்கிறாரு, ஆல்சோ அட் அப்படின்னு போட்டு அவர் கிராமத்தில் குடியிருக்கிற அந்த அட்ரஸையும் இன்க்ளூட் பண்ணுங்கள் காஸ்ட் டைட்டிலில். சம்மன் போகும்போது இந்த சென்னை சிட்டியில் இருக்கிற ஃப்ளாட்டுக்கும் போகணும், கிராமத்தில் இருக்கிற அந்த அட்ரஸுக்கும் போகணும். சம்மன் வந்து இவர் வந்து ஃப்ளாட்டில் குடியிருப்பார் சென்னையில், இவரும் ரிசீவ் பண்ணணும். அந்த சம்மனுடைய இன்னொரு சம்மன் வந்து என்ன பண்ணணும், இவர் அந்த வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் ரிசீவ் பண்ணணும். கரெக்டுங்களா? இல்லைனா என்ன ஆகும், அட்ரஸி வந்து நாட் ஃபவுண்டு, அட்ரஸ் இன்கரெக்டு, அட்ரஸி லெஃப்ட்டுலாம் வந்து சம்மன் ரிட்டன் ஆகி கோர்ட்டுக்கு வந்துடும். அப்படி வரக்கூடாது. சரிங்களா? கணவருக்கு வந்து சென்னையில் ஒரு வீடு இருக்குது, கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது, கிராமத்தில் அப்பா அம்மா தங்கியிருக்கிறாங்கன்னா அந்த அட்ரஸையும் அந்த பெண்மணி வக்கீலுக்கு கொடுக்கணும். வக்கீல் வந்து என்ன பண்ணணும், காஸ்ட் டைட்டிலில் அந்த அட்ரஸையும் ஆல்சோ அட்டுன்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணுங்க. இன்க்ளூடு பண்ணாமல் கொடுக்காதீங்க. ஏன்னா ஓகேவா, அது அப்போ தான் ஸ்பீடை நம்ம கேஸ் முடியும். ஆப்பனண்ட் வந்து சென்னை சிட்டியில் இருக்கிற வீட்டில் ரிசீவ் பண்ணலையா, கிராமத்தில் ரிசீவ் பண்ணுவார். ஆக மொத்தம் நமக்கு அவர் ரிசீவ் பண்ணிட்டாருன்னா நமக்கு போதுமானது. கோர்ட்டுக்கு வந்து அது ரெக்கார்ட் ஆகிடும். ஓகேவா, சம்மன் ஹஸ் பீன் சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் அந்த அட்ரஸையெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட தான் வாங்கி வச்சுக்கோங்க. கணவருடைய மெயினாக கணவருடைய பாஸ்போர்ட் இருந்தால் கணவருடைய பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு என்னென்ன இருக்குதோ அதில் அதனோட ஜெராக்ஸ் எல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கிட்டேருந்து வக்கீல் வாங்கிக்கணும். அந்த பெண் வந்து வக்கீலுக்கு கொடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து கேஸை நடத்த முடியும். அப்போ தான் சம்மன் ஆப்பனண்ட் பார்ட்டிக்கு போகும். ஸோ அந்த அட்ரஸில் இல்லைன்னா என்ன ஆகும், அவர் ஏற்கனவே சென்னை சிட்டியில் வசிக்கிறாருங்க, ஆனால் சம்மன் போக மாட்டேங்குதுங்க. சம்மன் போனால் ரிட்டர்ன் வருதுன்னா சென்ட் தி சம்மன் டு த கரெக்ட் அட்ரஸ், டு த ஆல்டர்னேட் அட்ரஸ்னு ஜட்ஜ் வந்து அட்ஜுடிகேஷன் எழுதுவாங்க. அப்போ அந்த அட்ரஸுக்கு எங்கே போவீங்க? அதனால் கிராமத்தில் இருக்கிற கணவருக்கு கிராமத்தில் வீடு இருக்குன்னா அந்த வீட்டு அட்ரஸுக்கும் சம்மன் போகணும். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் தெரியணும் இந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இருங்க, வெயிட் பண்ணுங்கள். எல்லாம் கம்ப்யூட்டரில் எழுதி வச்சுருக்கேன், ஒரு நிமிஷம். எல்லாம் பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த புகார் மனுவெலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் வந்து பெண்ணுக்கிட்ட சைன் வாங்குங்க. அட்வொகேட்ஸ் சொல்கிற எல்லா புகார் மனு ரெடி பண்ணுறீங்க, புகார் மனுவிலையும் எல்லா இடத்துலையும் அந்த பொண்ணுக்கிட்ட சைன் வாங்கணும். அதுக்கப்புறம் டாக்கெட் ரெடி பண்ணுறீங்க. ஒவ்வொரு டாக்கெட்லேயும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி இன் பர்சன் தான் எழுதியிருக்கும். ஒவ்வொரு டாக்கெட்லேயும் அந்த பொண்ணுக்கிட்ட சைன் வாங்குங்க. சரிங்களா? லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் என்னென்ன போடுறீங்களோ எல்லாத்துலேயும் அந்த பொண்ணுக்கிட்ட சைன் வாங்குங்க, அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஒவ்வொரு இப்போ கல்யாண பத்திரிக்கைனா அதுக்கு ஒரு டாக்கெட்டு, கல்யாண ஃபோட்டோனா அதுக்கு ஒரு டாக்கெட்டு, ஸ்கூல் ஃபீஸ் ரெசிப்ட்னா அதுக்கு ஒரு டாக்கெட்டு, தனித்தனியாக டாக்கெட்டு போடணும். சரிங்களா? அப்படியே ஒட்டு மொத்தமாக கொடுக்கக்கூடாது.
டாக்குமெண்ட் நம்பர் 1, டாக்குமெண்ட் நம்பர் 2, டாக்குமெண்ட் நம்பர் 3ன்னு விளக்கமாக விலாவாரியாக எழுதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுருவீங்க, கோர்ட்டில் போட்டுருவீங்க. போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரிட்டர்ன் போட்டுருவாங்க அவங்க. ரிட்டர்ன் போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரவே வராது. கொஞ்சம் ஆஃபீஸில் வேலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், கோர்ட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை ஆகிடும். ஸோ அப்போ என்ன, ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் போட்ட பெட்டிஷனை வந்து அவங்க ரிட்டர்ன் போடுவாங்க. ரிட்டர்ன் போடும்போது 1 மந்த்னு சொல்லிட்டு கீழே எழுதுவாங்க. 1 மாதத்துக்குள்ளே நீ இதை ரிட்டர்ன் எடுத்து ரீப்ரசென்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போடுவாங்க. அந்த 1 மாதத்துக்குள்ளே உங்களால் எடுக்க முடியாமல் போயிடும். எனக்கே அப்படி தான். என்ன ஒரு கேஸ் என்ன ஆயிடுச்சு, 4 மாதம் டிலே ஆகி போச்சு. அந்த பொண்ணு 4 மாதமாக ஆளை காணோம். 4 மாதம் கழித்து அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்து ரிட்டர்ன் எடுத்தேன். ஓகேங்களா. அப்போ ரிட்டர்ன் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், டிலே இன் ரீப்ரசன்டேஷன் அந்த பெட்டிஷனை வைக்கணும். கண்டோன் டிலே பெட்டிஷன் டு பி ஃபைல்டு. ஸோ அப்போ டிலே அவங்களே என்ன பண்ணுறாங்க, உங்களோட பெட்டிஷனை நான் பார்த்துட்டேன், இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் களைஞ்சி கரெக்டாக கொண்டு வாங்க, இதுக்கு 1 மாதம் டைம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போடுறாங்க. நீங்கள் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ரீப்ரசென்ட் பண்ணிடணும். ரீப்ரசென்ட் பண்ணலைன்னா அது கண்டோன் டிலே பெட்டிஷனை வைக்கணும். அதான் டிலே இன் ரீப்ரசன்டேஷனு. சரிங்களா. அந்த கண்டோன் டிலே பெட்டிஷனை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும். அஃபிடவிட் பெட்டிஷனோட நீங்கள் ஃபைல் பண்ணணும். பெட்டிஷனை வந்து செக்ஷன் 151 சிபிசியில் போடணும். பெட்டிஷனில் 20 ரூபா ஸ்டாம்பை ஒட்டிக்கங்க, வக்கீல் கையெழுத்து போட்டுருங்க. அஃபிடவிட்டில் வந்து என்ன போடணும் அப்படின்னா, இது போல் இந்த டாக்குமெண்ட்டு காணும், அந்த டாக்குமெண்ட்டு காணும், குப்பையில் கிடந்தது, வீடை தேடும்பொழுது வீட்டு குப்பையை க்ளீன் பண்ணும்போது டாக்குமெண்ட் கிடச்சிது, இந்த கேஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்டுகள்லாம் வந்து எங்கள் வீட்டில் பரணையில் இருந்துச்சு, அலமாரியில் இருந்துச்சு, அது காணாமல் போச்சு, வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து காணாமல் போச்சு, இப்போ தான் கிடச்சிது, அதனால தான் டிலே ஆகி போயிடுச்சு, இந்த டிலே வந்து வேணுட்டுமே நாங்கள் பண்ணதில்லை, நியாயமான காரணம் தான் இது, உண்மையான ரீசன் தான் இதுதான் இந்த டிலேவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கண்டோன் டிலே பெட்டிஷனை நீங்கள் வந்து கண்டோன் டிலே பெட்டிஷன் அஃபிடவிட் வித் பெட்டிஷனு. சரியா. இதை நீங்கள் போடணும். இதுக்கு ஃபார்மேட் தேவையா, அதுக்கும் ஃபார்மேட் கம்ப்யூட்டரில் என்கிட்டயே இருக்குது, அதையும் உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அமுச்சு விட்றேன். சரிங்களா. கண்டோன் டிலே பெட்டிஷன் அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன் அது. ஓகேங்களா. அந்த 4 மாதம் ஏப்பா நீ ஏன் டிலே ஆச்சு, ஏன் வந்து ரிட்டர்ன் எடுக்கலை, ஏன் ரீப்ரசன்ட் பண்ணுறீங்கன்றதுக்கு அந்த டிலேக்கு உண்டான காரணம். கண்டோன்னா மன்னிப்பு அளித்தல், கண்டோன் த டிலே, கண்டோன் அப்படின்னா மன்னிப்புன்னு அர்த்தம். சரிங்களா. மன்னிச்சு உங்களை விட்டுறது, அதான் கண்டோன் டிலே. அதை வந்து பொறுத்தருளுங்க, அதான் அர்த்தம். இந்த டிலேவை பொறுத்தருளுங்க, அதுதான் விஷயம், அதுதான் கண்டோன் டிலே பெட்டிஷனு. சரிங்களா. அதை போடணும். இதுக்கு ஃபார்மேட்டை வச்சுக்கோங்க. ஃபார்மேட் இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்பிள் ஒர்க்குங்க, எல்லாம் சிம்பிள் ஒர்க்கு, எல்லாம் ஃபார்மேட் ஒர்க்கு தான். சரிங்களா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி யாருமே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்குன்னா இது வக்கீல்கள் அவங்க வந்து பயன் பெறணுன்றதுக்காக. சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டை எல்லாம் வந்து கவர்மெண்ட் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டை எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட் ரிசீவ் பண்ணிடும். கோர்ட் ரிசீவ் பண்ணி அதில் சீல் அடிக்கும். தமிழ்நாடு ராஜகோபுரம் சீல் அடிக்கும். ஒன்ஸ் சீல் அடிச்சிட்டாங்கன்னா அது கவர்மெண்ட்டுடைய சொத்தாயிடும். கவர்மெண்ட்டு அது உங்களுக்கு கோர்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி, அதை உங்களுக்கு ரிட்டர்ன் தர மாட்டாங்க. அதை உங்களுக்கு எப்படி தருவாங்கன்னா, நீங்கள் சர்டிஃபைடு காப்பி போட்டு எடுத்துக்கலாம். சிஏ போட்டு சர்டிஃபைட் காப்பி போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஓப்பன் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி ஜட்ஜ் ஓப்பன் கோர்ட்னா பிரின்சிபல் ஜட்ஜ் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கணும். வேறு கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. பிரின்சிபல் ஜட்ஜ் கோர்ட்டில் தான் இதெல்லாம் கொடுக்கணும். ஓகேங்களா. காலைல இல்லை 10:30க்கு ஒரு ஃபைலிங் உண்டு, 11:30க்கு ஒரு ஃபைலிங் உண்டு, அப்புறம் 12:30க்கு இப்போ புதுசாக நம்ம ஃபேமிலி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டில் பிரின்சிபல் ஜட்ஜ் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11:30க்கு ஒரு ஃபைலிங், 10:30க்கு ஒரு ஃபைலிங், 12:30க்கு ஒரு ஃபைலிங், 2:30க்கு ஒரு ஃபைலிங் இருக்குது. அந்த மாதிரி அப்படி ஃபைலிங் பண்ணும்போது ஓப்பன் கோர்ட்டில் கொண்டு போய்ட்டு ஃபைலிங் பண்ணலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா வந்து செக்ஷனில் கொண்டு போய் ஃபைல் பண்ணுங்கள். சரிங்களா. அட்வொகேட்ஸ் வந்து தனியாக போக முடியாது, கூட அந்த பொண்ணையும் கூப்பிட்டு போங்க, அந்த பொண்ணை கூப்பிட்டு போங்க. அந்த பொண்ணை கொண்டு போய் ஜட்ஜு முன்னாடி நிற்க வைங்க. ஓப்பன் கோர்ட்டில் கொடுக்குறீங்க, காலைல 10:30 கொடுத்துடணும். ஓகேங்களா. இல்லைனா 11:30 கொடுங்க, 12:30 கொடுங்க, இல்லைனா 2:30 கொடுங்க. ஓகே. இதெல்லாம் ஃபைலிங் டைம். கண்ட நேரத்தில் கொண்டு போய் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. சரிங்களா. ஓகே. 19 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ பை. இன்னொரு வீடியோ போடுறேன் நான். தேங்க்யூ பை.